வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சுலபமான முறையில் இட்லி, தோசை, சப்பாத்திக்கு பொருத்தமாக தக்காளி குருமா தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 கொத்து கருவேப்பிலை, மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது. வெங்காயத்தை லேசாக செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். கிராம் அளவுக்கு 6 தக்காளியை மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்செடுத்து வச்சுருக்கேன். இதை வாணலியில் ஊற்றிடலாம். கொஞ்சமாக மிக்சி ஜார் அலசி தண்ணி ஊற்றிக்கலாம். கூடவே 3 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்துக்கலாம். பத்தலைனா மறுபடியும் போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 6-7 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். மிக்சி ஜாரில் 3 வரமிளகாய், 1 பச்சை மிளகாய் நீங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி, 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 கப் அளவுக்கு துருவின தேங்காயையும் போட்டுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்து வந்துடுச்சு. இதில் நம்ம அரைச்ச தேங்காயை ஊற்றிடலாம். மிக்சி ஜார் அலசி 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணியை கம்மி பண்ணிக்கோங்க. இது ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இடையில அடிக்கடி கலந்து விடணும். புளிப்பான தக்காளியாக இருந்தால் 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. தக்காளி குருமா கொதித்து வந்துடுச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவையும் பொடியாக நறுக்கின மல்லி இலையும் போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.